வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட், அதாவது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இது அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது கம்யூனிட்டி இன்கம் நேட்டிவிட்டி இது போல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இ-சேவை மையம் மூலயமா. அதை அந்த ஒப்புகை சீட்டு வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு அதனோட ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்கலான்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கலாம். கூகுள் குரோம் போயிட்டு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கு தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுமாரி ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு, அந்த பாக்ஸில் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒப்புகை சீட்டு தந்திருப்பாங்க, அதில் வந்து அந்த நம்பர் இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர். அதில் இருக்கிற மாரியே போட்டுக்கோங்க. TN- அந்த ஃபுல் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ரூவல் வந்து விஏ போகும், அடுத்தது ஆர்ஐக்கு போகும், அதுக்கப்புறம் வந்து தான் டெபுட்டி தாசில்தார் போகும். அதாவது கம்யூனிட்டிலே 2 விதமாக இருக்குது. அதாவது பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் ஆத்தரைஸ் யார் பண்ணுவாங்கனாக்கா விஏஓ, ஆர்ஐ, டெபுட்டி தாசில்தார். எஸ்சி எஸ்டிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு விஏஓ, ஆர்ஐ, அப்புறமா டெபுட்டி தாசில்தார், அதுக்கப்புறம் தாசில்தார் தான் அப்ரூவல் கொடுப்பாரு. இதில் எஸ்டின்னு தனியாக இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஏஓ, ஆர்ஐ, டெபுட்டி தாசில்தார், அப்புறமா ஆர்டிஓ அப்ரூவல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் தாசில்தார் வந்து இஷ்யூ பண்ணுவார். மொத்தம் அவங்களுக்கு 5 ஸ்டேஜ் இருக்குது எஸ்டிக்கு. இதுபோல் இந்த சர்டிஃபிகேட் நம்பர் போட்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதனோட எக்ஸாக்டாக இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கீழே அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி வந்து சர்டிஃபிகேட் அப்ரூவல் ஆகிடுச்சு, அப்ரூவல் இங்கே அப்ளிகேஷன் அப்ரூவ்னு வந்துருக்கு பாருங்க. இல்லை பெண்டிங் யார்கிட்டயாவது இருக்குனாக்கா அந்த இடம் மென்ஷன் ஆகிருக்கும். விஓ கிட்ட சப்மிட்டட் ஆகிருக்கு, ஆர்ஐ கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க, இல்லை டெபுட்டி தாசில்தார் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டேட்டஸில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.